ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ஓ சுகுமாரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் பிறக்கும் போதே ஒரு விசித்திர நோயினால பாதிக்கப்பட்டு தான் பிறக்கிறாங்க. அதை நோய்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். அது என்ன பவர் அப்படின்னா, ஹீரோயின் யாராவது டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருங்க. நாம யோசிப்போம், இயல்பாவே எல்லாரோட உடம்புலயுமே 0.5 வோல்ட் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அந்த மாதிரி தானே ஹீரோனுக்கும் இருக்கும். இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்ட போகுது அப்படின்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோனோட உடம்புல அதிக அளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ஹீரோயின் யாராவது டச் பண்ணாங்கன்னா அவங்க தூக்கி வீசப்படுற அளவுக்கு மின்சாரம் அப்படின்றது பாஸ் ஆகுங்க. ஹீரோயின் தன்னோட திருமண வயதை எட்டும் போது ஒட்டுமொத்த கிராமமும் சேர்ந்து ஹீரோனுக்கு திருமணமானா மட்டும்தான் மற்ற பொண்ணுங்களுக்கும் திருமணம் ஆகும் அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோனை திருமணம் பண்றதுக்கு தான் யாருமே ரெடியா இல்லையே. ஏன்னா ஹீரோன் டச் பண்ணாலே அவன் பறந்து போய் விழுந்துருவானே. இதுல எங்க திருமணம் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கல்யாணம் பண்றதுக்கு யாருமே ரெடியா இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தாத்தா சாவறதுக்கு முன்னாடி தன்னோட 2 பசங்கள்ல யாரு முதல்ல திருமணம் பண்ணி ஆண் குழந்தையை பெத்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த சொத்தும் போய் சேரணும்னு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாருங்க. அர்ஜென்ட்டா ஒரு திருமணம் பண்ணணுமேனு அண்ணன் தம்பியும் அலமோதிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோனை பத்தி எதுவுமே சொல்லாம ஹீரோக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்புறம் முதல் இரவுல என்ன நடந்தது அப்படின்னா, தலைவன் கடைசியா ஆண் குழந்தைய பெத்தானா இல்ல கரண்ட் அடிச்சு செத்தானா அப்படின்றத ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 2008ல தொடங்குதுங்க. ஆந்திரா மகாராஷ்டிரா பார்டர்ல இரவு நேரம் கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கும்பல் வருது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே சைலண்டா நுழைஞ்சு அந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கடத்த ஆரம்பிக்கிறானுங்க. அங்க இருக்கக்கூடிய பெரிய கண்டெய்னர் ட்ரக்ல அந்த குழந்தைங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. ராத்திரி நேரம் தாமினி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணோட அப்பா யூரின் போறதுக்காக வெளியில வராருங்க. வந்தவரு இந்த ஆட்கள்லாம் யாருக்கும் தெரியாம குழந்தைங்களை கடத்திட்டு போற விஷயத்த பாத்துறாரு. உடனடியே சத்தம் போட்டு கிராமத்தினர்களை எழுப்பி விட அந்த கூட்டத்தோடைய தலைவன் தாமினியோட அப்பாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு தாமினி உடனடியா வீட்டை விட்டு வெளியில வரா. இவனுங்க தான் சின்ன பொண்ணுங்களை கிட்னாப் பண்றானுங்களாச்சு. அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுக்காக வரானுங்க. தாமினியோட அப்பா ஓடிருமா ஓடிருமா அப்படின்னு சத்தம் போட்டுறாருங்க. தாமினிய அந்த அடியால ஒருத்தன் வந்து டச் பண்ண உடனே அவன் பறந்து போய் விழுகிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. அதை தொடர்ந்து ஒரு அடியாலா வந்து தாமினியை தூக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போதும் ஒவ்வொருத்தரும் பறந்து போய் விழுகிறான். அதற்கான காரணம் என்னன்னா, தாமினியோட கையில இருந்து ஒரு ஸ்பார்க் வருதுங்க. அதாவது நம்ம லைட்டர் எடுத்துட்டு போயிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணும்போது அந்த லைட்டருக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா வருது. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த கிராமத்தினர்கள்லாம் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த அடியாட்களை போட்டு பொலவுடன் பொழந்து அந்த கிராமத்துல இருந்து கடத்தப்பட்ட பெண்களை எல்லாம் அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து காப்பாத்துறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடத்தல் கும்பல் தலைவன் நம்ம தாமினியும் தாமினியோட அப்பாவையும் பார்த்து, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இதை பார்த்து தாமினியோட அப்பா ரொம்ப பயப்படுறாருங்க. தாமினியோட அம்மா ரீசெண்டா தான் இறந்து போனாங்க. என்னோட மனைவி துர்காவை இழந்துட்டேன். அட்லீஸ்ட் என் பொண்ணையாவது நான் பத்திரமா பாத்துக்கணும், காப்பாத்தணும். இந்த ஊர்ல இருந்தா கண்டிப்பா இந்த கும்பல் திரும்பவும் தேடி வருவாங்க. நாங்க இந்த ஊரை விட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமினி சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு வருவாருங்க. அந்த ஊருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க. ஆனா இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அந்த ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஊர் குழந்தைங்களுக்கெல்லாம் மர்மமான முறையில ஹெவி ஃபீவர் வந்திருக்குதுங்க. இது அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது. பட் குறையற மாதிரி இல்ல. இந்த ஊர் தலைவர் ஏன் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஊர் தலைவருக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து மயக்கம் போட்டு விழுந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அப்ப தாமினியோட அப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மருத்துவம் பாக்குறாருங்க. மருத்துவம் பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த ஊர் தலைவர், நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு சித்த வைத்தியரே, பக்கத்து ஊர்ல ஒரு கிளினிக் வச்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பக்கத்து ஊர்ல போய் எதுக்கு பொழைக்கணும், இந்த ஊர்லயே இருந்துக்கோ, இங்கேயே உனக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறோம். இந்த கிராம மக்களுக்கு மருத்துவம் பார்த்த மாதிரி ஆச்சு, இந்த கிராமத்திலேயே செட்டில் ஆன மாதிரி ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாருங்க. ஆமா, உன்னோட முகத்துல எல்லாம் ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, வர வழியில கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு சமாளிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்த அந்த கிராமத்துல என்ன நடந்தது, எதனால இவர் ஊரை விட்டு வந்தாரு அப்படின்றது எதையுமே இவர் யாருக்கிட்டே சொல்லலங்க. தாமினி புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வள்ளி அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. வள்ளி அழுதுகிட்டு இருப்பா. இதை பார்த்த தாமினி அந்த பசங்களை போய் டச் பண்ண உடனே அவனுக்கு பறந்து போய் விழுகிறானுங்க. அவனுக்கு எல்லாருக்குமே ஷாக் அடிக்குதுங்க. இதை பார்த்து மிரண்டு போயிடுறானுங்க. இதன் மூலமா வள்ளியும் தாமினியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் கூப்பிட்டு தாமினியை பயங்கரமா வார்ன் பண்றாருங்க. உன்னால ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. பசங்க எல்லாம் உன்னை பார்த்து பயந்துட்டே ஸ்கூலுக்கு வரமாட்டேன்றானுங்க. எல்லாத்துக்கும் போய் ஷாக் வச்சுக்கிட்டு இருக்கிறியா நீ, உங்க அப்பா நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி திட்ட, என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டச் பண்ணிடுறாங்க. கடைசியில அந்த சாருக்கும் ஷாக் அடிச்சிருது. பள்ளி நிர்வாகத்தின் மூலமா அப்பாக்கு ப்ராப்ளம் வருதுங்க. உடனே தன்னோட பொண்ணை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. டாக்டர்னாலையும் இது என்ன பிரச்சனை
பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலங்க. பாப்பாவோட உடம்புல டிஃபரெண்ட் எமோஷன்ஸ் வரும்போது டிஃபரெண்டான வோல்டேஜ்ல பவர் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இந்த பிரச்சனை உங்க பாப்பாக்கு மட்டும் கிடையாது. 1980கள் காலகட்டத்திலேயே பிரான்ஸ் நாட்டுல ஒரு சின்ன பொண்ணு யாரை தொட்டாலும் ஷாக் அடிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் ஆச்சு. அந்த பொண்ணை ஆய்வுக்குட்படுத்தி பார்க்கும் போதும் இது எதனால நடக்குது அப்படின்றத டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. சோ அதே தான் நானும் உங்க பாப்பாக்கு சொல்றேன், உங்க பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இதுக்கு கியூரே கிடையாதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிக்குது. தாமினியை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷாக் அடிக்கும், தாமினி யாராவது தொட்டாலும் ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டு. தாமினி கூட யாருமே பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. வள்ளி அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் தான் பழகிட்டு இருப்பா. இப்ப கூட பாத்தீங்கன்னா வள்ளியோட அம்மா பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த தாமினி பொண்ணை பார்த்து பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடானா அவ கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, அவளை டச் பண்ணி உனக்கு ஏதாவது ஷாக் அடிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திட்ட. கரெக்டா தாமினி வள்ளியை விளையாடுறதுக்கு கூட்டு போறதுக்காக வருவா. பேசிட்டு இருக்க வள்ளி பாட்டுக்கு தாமினி கூட விளையாடுறதுக்காக போக வள்ளியோட அம்மா பயங்கரமா திட்டுவாங்க. எதுக்கு கிளவி சும்மா சும்மா என்ன திட்டிட்டு இருக்க அப்படின்னு தாமினி சொல்லுவா. யாரை பார்த்துட்டு கிளவின்ற, உனக்கு எனக்கு 20 வயசு தான் டிஃபரெண்ட் அப்படின்னு வள்ளியோட அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக ஓடிடுவாங்க. ஆலமரத்தடியில ஒரு தாத்தா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்களை எல்லாம் பார்த்து இந்த உலகத்திலே அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த பசங்க அந்த வயசுக்கு எது பெருசோ அதை தான் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கும். என்கிட்ட விளையாடுறதுக்கு பேட்டு பாலும் இல்ல, பேட்டு பாலும் இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லுவா பெரிய வீடு இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த தாத்தா சொல்லுவாரு, பெரிய வீடு இருக்கிறவங்களோ பணம் இருக்கிறவங்களோ அதிர்ஷ்டசாலி கிடையாது, ஒரு வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்றாங்க பாத்தீங்களா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இந்த தாத்தா சொல்றாருங்க. இந்த தாத்தா சொல்ல சொல்ல தாமினி அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா உயிரோட இருந்தபோது அம்மா தாமினி மேல அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப தாமினி ஒரு குடும்பமா வாழ்ந்திருப்பா. இப்ப யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. வள்ளி தாமினியை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. வள்ளியும் சமாதானப்படுத்துறாங்க. இப்போ ஒரு தாத்தாவை காட்டுறாங்க கைஸ். அந்த தாத்தாக்கு 2 பசங்க. இந்த தாத்தா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியோட தலைமையை மூத்த பையன் கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. ஆனா இளைய பையன் பஞ்சாயத்து பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டான். இதனால இந்த தாத்தாக்கு ஒரே அவமானமா போகுதுங்க. இந்த பசங்க 2 பேரும் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல இருந்துட்டு இருக்க, இந்த தாத்தாவோட மனைவி போட்டோ ஃப்ரேம்ல இருந்து பேசுறாங்க. நம்ம மகனுக்கு தான் இந்த மாதிரி இருக்கானுங்க, ஆனா பேர பசங்க தங்கமான பசங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த தாத்தாவோட 2 பசங்களோட 2 பசங்களும் காலங்காத்தாலேயே அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருப்பானுங்க. இத பார்த்த சித்தப்பா, எதுக்குடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க அப்பனுங்க தான் இந்த மாதிரி சண்டை போட்டு சொத்த பூரா அழிச்சானுங்கன்னு பார்த்தா நீங்களும் உங்க அப்பனுங்க மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேடா, இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சு மிச்ச மீதி இருக்கிற சொத்தையாவது காப்பாத்தலாம்டா அப்படின்னு சித்தப்பா இந்த 2 பசங்களுக்கும் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. உள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தாத்தா சொல்றாரு, இப்போ வரைக்கும் இந்த குடும்பம் ஒழுங்கா இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பெரிய மருமக மட்டும்தான், அவன் மட்டும் இல்லன்னா என்னைக்கும் இந்த குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய பாட்டி, நானும் எவ்வளவு நாள் தான் இங்க தனியாவே இருக்கிறது, தயவு செஞ்சு என் கூட வந்துருங்கன்னு கூப்பிடுறேன்ல வாங்க அப்படின்னு சொல்ல, நீ எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி நல்லா நல்லி எலும்பை எடுத்து ஒரு உரியிறாருங்க. அவ்வளவுதான், அப்படியே போய் சேர்ந்துடுறாரு. பாட்டிக்கு பக்கத்திலேயே தாத்தாவோட போட்டோ வச்சிடறாங்க. என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு பாட்டி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. பசங்க எல்லாம் வளர்ந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட பேரு யாதகிரிங்க. அவங்க தாத்தா அப்பா கொடுத்துட்டு போன அந்த கட்சியை இப்ப இவரு தாங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. கட்சி மீட்டிங்ல உறுப்பினர்கள் கிட்ட எல்லாம் இவர் பேசுறாருங்க. நம்மளோட பல்பு கட்சி வந்து மக்களுக்கான சர்வீஸை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்குது, ₹1 கூட செலவு பண்ணாம நம்ம ஆட்சியில போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா பெல்லு கட்சிக்காரங்களை காட்டுறாங்க. இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இவன் தான் ஆட்சிக்கு வருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த கட்சியில தான் நம்ம ஹீரோடைய தம்பி இருக்கிறாருங்க. தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, ₹1 செலவு பண்ணாம ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு அவன் நல்ல எண்ணத்துல எல்லாம் சொல்ல கிடையாது, அவன் பயங்கரமான கஞ்ச பிஸ்னாரி, ₹1 கூட செலவு பண்ண மாட்டான், அதனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, கட்சி மீட்டிங் முடிச்சு நம்ம ஹீரோ வெளியில வராருங்க. பார்த்தா பெல்லு கட்சிக்காரங்களும் ஹீரோடைய தம்பியும் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவர் கஞ்ச பிஸ்னாரி செலவே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஹீரோக்கு செம்ம கோவம் வருதுங்க. சண்டை போறதுக்காக கிட்ட போறாரு. அப்ப அந்த ஊரை சார்ந்த ஒருத்தர் அந்த வழியா வராரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு, எந்த காலகட்டத்திலயுமே திருந்த மாட்டானுங்க போல, தாத்தாவோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. தாத்தாவோட 2 பசங்களும் வித்து தின்னது போகவே இன்னும் 80 ஏக்கரா பேலன்ஸ் இருக்கும் போலங்க. அந்த 80 ஏக்கராவை பிரிச்சு கொடுக்க சொல்லி இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வக்கீல் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா, சொத்துக்களை ஃபுல்லா தாத்தாவோட பசங்க பேர்ல எழுதி வைக்காம பேரங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் எழுதி வச்சிருக்காருங்க. இந்த பசங்களுக்கு 25 வயசு ஆகும்போது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு யாருக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் இந்த 80 ஏக்கரா சொத்து அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காருங்க. தாத்தாவோட பசங்க 2 பேருமே கேள்வி கேட்கறாங்க. நியாயமா பார்த்தா அவரோட வாரிசு நாங்க தானே, எங்களுக்கு தானே சொத்து வந்திருக்கணும், ஏன் பேரங்க பேர்ல எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க, நீங்க எப்படியும் தின்னே அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்
அவரு கொஞ்சம் விவரமா பசங்க பேர் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட நம்பிக்கையின்படி இந்த வீட்டுல முதல்ல பிறக்கிற ஆண் குழந்தையாவே அவர் வந்து பிறப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து தான் எழுதி வச்சிருக்காரு. அப்ப பிறக்கும் போதே அவருக்கு சொத்து இருக்கும். வளர வளர அந்த சொத்துக்களை எல்லாம் திரும்பவும் அவரே அனுபவிக்கலாம் இல்லையா? இந்த நம்பிக்கையில தான் அவரு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காருன்னு லாயர் சொல்ல, இந்த தாத்தாவோட பசங்க 2 பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா பசங்களோட பசங்களான ஹீரோவும் ஹீரோட தம்பியும் இந்த சொத்தை நம்ம ஆக்குபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இந்த கேப்ல சித்தப்பா போயிட்டு என் பேர் ஏதாவது உயிரில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்னு சித்தப்பா சொல்றாரு. சித்தப்பாக்கு கல்யாண வயசெல்லாம் 2 வாட்டி தாண்டி இருக்குதுங்க. இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோடைய தம்பி சப்தகிரி இருக்கான் இல்லையா, வீட்டுக்கு ஒரு பிரெக்னன்ட் லேடியை கூட்டு வராங்க. அந்த பொண்ணு ஒரு சேட்டு பொண்ணுங்க. சோ அந்த பொண்ணு எங்க இருந்து இவர் கூட்டு வந்தாருன்னு தெரியல. இந்த பொண்ணோட வயித்துல என்னோட குழந்தை வளருது, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு தான் இந்த சொத்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மா செம்ம காண்டா என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இடையில பூந்த சப்தகிரியோட அப்பா, என்னோட பையன்னா சும்மாவா 80 ஏக்கர் சொத்துடி, 80 ஏக்கர் சும்மா விட முடியாது இல்லையா, இவதான் நம்ம மருமக, ஏத்துக்க, இவளுக்கு கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போது, அது ஆண் குழந்தையா இருக்க போது, 80 ஏக்கர் சொத்தும் நமக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே பல்லு தேய்ச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு தகவல் வருதுங்க. ஹீரோ இந்த கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு ரூட்டை விட்டுட்டு இருந்தாரு போல. அந்த பொண்ணை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்ற தகவலுங்க. ஐயோ, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அந்த பொண்ணு மட்டும்தான், அவளையும் யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போயிடுறாருங்க. பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நான் இல்லனா அவ செத்தே போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட்டுன்னு அந்த பொண்ணு வெளியில வரா. அப்படியெல்லாம் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுருக்குதுங்க. சோ இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில பேசிக்கிறாங்க. இவரு சொல்றாரு, நான் உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன், உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நம்ம லவ் பண்ண காலகட்டத்துல என்னோட சுண்டு விரலாவது உன் மேல பட்டிருக்குமா, நான் எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ தொடாதனால தான்டா நான் வேற ஒருத்தனையே கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பல்பு கொடுத்துறா. எவ்வளவு திமிரா பதில் சொல்ற, இந்த திமிர்லாம் ஆகவே ஆகாது, நீ வேணா பாரு, உன்னை விட செம்ம அழகான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கும் போது என்னை விட அழகா உனக்கு யார் கிடைச்சிருவான்னு பாத்திரலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சேலஞ்ச் விடுறா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனோட கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. தாமினி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை பார்த்தோம் இல்லையா, தாமினி இப்ப வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா. தாமினி தான் கைஸ் நம்ம ஹீரோனு. நம்ம ஹீரோனுடைய ஊர் திருவிழால ஸ்டேஜ் ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ராவணனுடைய கெட்டப்ல இந்த ஊர் தலைவர் வேஷம் போட்டுட்டு வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஊர் தலைவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, இங்க ராமருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி போல, அதனாலதான் இவனுங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ராமரா பெர்ஃபார்ம் பண்ணவனை விட ராவணனா நான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி மொத்த பேர்த்தோட வாயும் அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்றாருங்க. கான்செப்ட் என்னன்னா, ராவணன் சீதையை தூக்கிட்டு போகணும். ஆப்போசிட்ல சீதை கெட்டப்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை தொட்டவன் கெட்டான். அதனாலதான் ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா சத்தம் போட்டு இருந்திருப்பாங்க, சீதை கேரக்டருக்கு ஆளை மாத்திருங்க, இல்லாட்டி நீங்க பறந்துருவீங்க அப்படின்ட்டு. சீதை கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு தாங்க நின்னுட்டு இருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா ராவணன் கெட்டப்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவருக்கு ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கிறது ஹீரோயின் தெரியாது. டச் பண்ணிடுவாரு, பறந்து போய் கீழே விழுறாருங்க. ஊர் தலைவரும் சரி, வள்ளியோட அம்மாவும் சரி, ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோனோட வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கே தெரியும் இல்லையா, உன்னை யாராவது டச் பண்ணாலோ இல்ல நீ யாராவது டச் பண்ணாலோ உங்களுக்கு ஷாக் அடிக்கும்னு தெரிஞ்சுமே நீ எதுக்காக இப்படி பண்ணுன, எதுக்காக எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கின அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. வள்ளி அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஊரு விட்டு ஊர் வந்திருக்கீங்க, பொழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கடைசியில ஊருக்கே பிரச்சனை வர மாதிரி நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன என் பொண்ணு பண்ணா அப்படின்னு கேட்க, அப்பதான் வள்ளி அம்மா கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊர் குழாயில ஊர் மக்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் குடத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஹீரோனை பார்த்ததும் எல்லாருமே ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கூட வள்ளியோட அம்மா சொல்லுவாங்க, நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு ஆல்ரெடி நான் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் அப்படிங்கும் போது, அப்படியா கிளவி, எனக்காக தண்ணி எல்லாம் பிடிச்சி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஒரு முத்தம் கொடுப்பாங்க பாருங்க. வள்ளியோட அம்மா பறந்து போய் கீழே விழுந்துருவாங்க. இவளுக்கு உதவி செஞ்சாலும் ப்ராப்ளம், உதவி செய்யலானாலும் அங்க வந்து டச் பண்ணா எல்லாருக்கும் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு லேடி சொல்றாங்க, என்னோட பாட்டி ஆசாசையா எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்தாங்க, அந்த டிவில இவ கை வச்சு அந்த டிவியை புகஞ்சு போச்சு. உடனே வள்ளி அம்மா சொல்றாங்க, உனக்காவது டிவி தான் உடைஞ்சது, ஆனா பஞ்சாயத்து தலைவருக்கு மூக்கே உடைஞ்சு போச்சு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவருக்கு நீதி வாங்கி தரேன்ற பேர்ல பஞ்சாயத்து தலைவரை அவங்களுக்கே தெரியாம கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, இவருடைய போட்டோ போட்டு வார்னிங் போஸ்டர் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊர் முழுக்க ஒட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு எல்லாம் உசுரா போயிடுச்சு, எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு அக்கா வந்து சொல்றாங்க, போன வாரம் என் வீட்டுல என் பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க, இவன் அந்த இடத்துக்கு வந்து ஷாக் வச்சு விட்டா, அதனால இந்த சம்பந்தமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, இவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்த பெண்களுக்கு திருமணம் ஆகாது, இவ இங்க இருந்து போனாதான் கரெக்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வர மாதிரி இல்ல, பேசிட்டே இருங்க வந்தறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஹீரோ, அவரோட ஃப்ரெண்டு மற்றும் சித்தப்பா 3 பேரும் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எப்பங்க பொண்ணு வரும் அப்படின்னு கேட்டா, பொண்ணு பியூட்டி பார்லர் போயிருக்கு, இப்போ வந்துரும் அப்படின்னு சொல்லி காக்க வச்சிடறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பொண்ணே அந்த இடத்துக்கு வரா. பியூட்டி
பார்லருக்கு போயிருந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்றா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய பொண்ணாட்டு இருக்குதுங்க. ஒரு பேச்சுக்கு உங்களோட மேக்கப் லைட்டா கலைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அச்சோ இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கிளம்பி போயிடுறா. இவன் நமக்கு செட் ஆக மாட்டா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உனக்கு எந்த மாதிரிடா பொண்ணு வேணும் அப்படின்னு சித்தப்பா கேட்க, சித்தப்பா பொண்ணை பார்த்த உடனே தன் நிலைய மறந்து ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு பொண்ணை தான் சித்தப்பா நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம ஹீரோனை பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கட்ட கம்பெல்லாம் எடுத்துட்டு துரத்திட்டு இருப்பாங்க. யாரா இந்த பொண்ணை ஊரே சேர்ந்து துரத்துதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முறையா ஹீரோனை பாப்பாருங்க. பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சு போயிடும். உடனே தன்னோட புல்லட் பைக் எடுத்துட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாரு. யாரா நீ திடீர்னு கூட்டத்துக்குள்ள பூந்து வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல என்னால ஓட முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நின்னு திரும்பி பாப்பாங்க பாருங்க. மொத்த கிராமமும் ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே நின்றுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தைரியமா கேள்வி கேட்கறதுக்காக முன்னாடி வருவாருங்க. நீ சும்மா பயமுறுத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாருங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல வந்தவர் திரும்பி பாக்குறாருங்க. பார்த்தா மொத்த கிராமமும் அந்த இடத்தை விட்டு ஓடிருச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஓடி வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திருப்பி கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப கேள்வி கேட்க வந்த நபருக்கு ஷாக் வச்சு விட்டுறாங்க. அவர் பறந்து போய் கீழே விழுந்துடுறாருங்க. காலையில நம்ம ஹீரோனை பார்த்ததுல இருந்தே காதல் மயக்கத்துல நைட்டு ஃபுல்லா ஹீரோனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சாரி ஒரு பவர் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஹீரோக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் மறுபடியும் கிராமத்தினர்கள்லாம் ஹீரோனோட வீட்டுல வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு டெத் விழுந்திருக்குதுங்க. சோ அந்த டெத்ல கலந்துக்கிறதுக்காக உறவினர்கள்லாம் வருவாங்க. ஹீரோனும் கலந்துக்கலாம் அங்க வருவாங்க. எங்க ஏடா கூடமா இவ சாக்கு வச்சு விட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு உறவினர்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கிராமத்துல என்ன ஒரு பப்ளிக் கேதரிங் இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்கன்னா எல்லாருமே பயந்து போறாங்க. இது இந்த கிராமத்துக்கு நல்லது இல்ல. ஹீரோயினாலேயே இந்த கிராமத்து பெண்களை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கும் யாரும் வரமாட்டேன்றாங்க. அதனால ஹீரோனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முதல்ல இந்த இடத்த விட்டு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் பண்றாங்க. ஊர் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சு போயிருச்சான், அதனால கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறான், உங்களுக்கு ஓகேனா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவருக்கு கேட்டுருது. நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி அந்த பையனுக்கு நம்ம பொண்ணு விஷயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி தெரியும், நீங்க சொன்னாதான் அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கும் போது அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஹீரோ என்ட்ரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு நாயகன் நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வரான். சோ அவனை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும், அதனால நம்ம இதெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. ஆனா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இதுல உடன்பாடு இல்ல. பட் வேற வழியே இல்லாம அக்செப்ட் பண்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வள்ளியோட அம்மா இருந்துட்டு நாங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஏஜென்ட்ஸா இருக்கிறோம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஹீரோனை பொண்ணு பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு ஹீரோ வராருங்க. அப்போ விவசாய நிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், தாமினிய பொண்ணு பார்க்கவா போயிட்டு இருக்கிற, அப்படியே போயிருவோ போ அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு இவங்க கேட்க உடனே இன்னொருத்தர் வந்து இல்ல உன்னோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போயிருன்னு சொல்ல வராரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது நெகட்டிவா சொன்னா இன்னொருத்தர் பாசிட்டிவா சொல்லி மேட்ச் பண்ணி சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட வீட்டுல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனும் ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக டீ எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருங்க. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பொண்ணு கிட்ட நீங்க ஏதாவது பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இல்ல நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் இவங்க 2 பேர்த்த பேச வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அப்ப ஹீரோயின் கேட்கிற முதல் கேள்வி, உங்களுக்கு நான் ஓகேவா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்லுவாரு டபுள் ஓகே அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்களை பத்தி தெரியாம பார்க்க வருவானாங்க அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சுட்டே சொல்றாரு. இருந்தாலும் என்னை பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டா ஷாக் அடிக்கிற விஷயத்த சொல்லலான்னு வருவாங்க. ஆனா அப்பா அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருங்க, பையன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா அதை தாண்டி எதுவுமே நீ பேச வேண்டாம், ஏன்னா பையனுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம், அவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு அந்த பாயிண்ட் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். இவங்களுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே ஒரு கூட்டு குடும்பத்துல வாழணும்னு ஆசையாச்சு. அதனால அதை மனசுல வச்சுட்டு இந்த பிரச்சனைய ஹீரோனு சொல்லாம விட்டுருவாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே வரதட்சணையை பத்தி இவர் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு, என்னையெல்லாம் பார்த்தா வரதட்சணை வாங்குற மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சித்தப்பா பாத்தீங்கன்னா பெருசா எல்லாம் நாங்க எதுவும் கேட்கல, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அது கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இந்த ஊர் தலைவரே அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கல்யாண விஷயங்களை எல்லாம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் பார்த்து ஒரு ஐஸ்காரர் ஐஸ் வித்துட்டு வந்துட்டு இருப்பாருங்க. நான் போய் ஐஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஐஸ் வித்துட்டு இருந்தவருடைய தலையில இருந்து புகை வந்துகிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா இவங்க ஐஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அப்ப இவங்க விரல் டச்சா இருந்திருக்குங்க. விரல் டச் ஆன உடனே அவருக்கு ஷாக் அடிச்சிருந்திருக்கும். அதை பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்பவே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, உன் வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா காந்து ஐஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஹீரோவோட வீட்டுல ஒரே பிரச்சனைங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இந்த
இந்த திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதுல வந்துட்டு தம்பியும் தம்பியோட மனைவியும் மதிக்கல, அதனால நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா என்னதான் சமாதானப்படுத்தி இந்த குடும்பத்தை ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சாலும் பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க வீட்டுல. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி என்கேஜ்மெண்ட்ல என்ன தொடாம நீங்க ரிங்கு போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இவ இப்படி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட, என்ன சித்தப்பா இந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லுது அப்படிங்கும் போது, ஒருவேளை உன்ன போலவே அந்த பொண்ணு அடக்க முடக்கமான பொண்ணாட்டு இருக்கு, அதனாலதான் இப்படி சொல்லுது அப்படிங்கும் போது, அதுக்கு என்னங்க தொடாமையே ரிங்க போட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. பார்த்தா அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோவோடைய சித்தப்பா பையன் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. காலையில தான் வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. எப்படி இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தப்பா தான் பேசி கூட்டு வந்திருப்பாரு. சப்தகிரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த சொத்து நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது, காலகாலத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம், அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நாளைக்கு சப்தகிரிக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் ஹீரோ தான் வந்து நிப்பாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் ஹீரோ தான் வந்து நிப்பாரு, அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாங்க. இப்ப பிரச்சனை அது கிடையாது. நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க என்ன தொடாம ரிங்கு போடுங்க அப்படின்ட்டு. அப்படி தொடாம ரிங்கு போட்டாலும் அந்த ரிங்கு ஹீரோயின் மேல டச் ஆகி அந்த ரிங்கு ஹீரோ கையில இருக்கிறதுனால ஹீரோக்கு ஷாக் அடிக்குங்க. ஏன்னா மெட்டல் ரிங்கு கண்டிப்பா கரண்ட்டை பாஸ் பண்ணும். கரெக்டா? இந்த என்கேஜ்மெண்ட் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனோட அப்பாவும் சரி, பஞ்சாயத்து தலைவரும் சரி, ஹீரோனோட கையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோனோட கையில அப்பப்ப அந்த ஸ்பார்க் வந்து போறது தெளிவா தெரியுதுங்க. அப்பதான் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. எங்க வழக்கப்படி என்கேஜ்மெண்ட்ல மர ரிங்க தான் மாத்திப்போம், இது காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வருது, அதனால முதல்ல மர ரிங்க மாத்திக்கோங்க, அப்புறமா நீங்க உங்க வழக்கப்படி கோல்ட் ரிங்க போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு மூச்சே வர மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் போட்டோகிராஃபர் இடையில பூந்து குட்டையை குழப்ப ஆரம்பிச்சிருவாருங்க. சரி இப்ப மெட்டல் ரிங்க போட்டு விடுங்க, போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல போட்டோகிராஃபரை சமாளிச்சு அந்த இடத்த விட்டு விரட்டி விடுறாங்க. இப்போதைக்கு இந்த போட்டோகிராஃபரை சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்ல கண்டிப்பா கை கோர்த்து நிக்கிற மாதிரியான போஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா, அதனாலேயே நம்ம ஹீரோன் அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வேணும் அப்படின்னு கேட்டு இவங்க போட்டோ ஷூட்டுக்கு போறாங்க. அப்போ லைட்டா டச் ஆகும் இல்லையா, அப்பெல்லாம் கூட நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகும், லைட்டா எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, அவ கிட்ட போனாலே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப சித்தப்பா சொல்லுவாருங்க, ஆக்டர் ராம் சரணும் காஜல் அகர்வாலும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க இல்லையா, ராஜமௌலி கூட டைரக்ஷன் பண்ணிருப்பாரு, அந்த படத்து பேர் வேற மறந்துட்டேன். சோ அந்த படத்துல வர மாதிரியே உங்களுக்கு இந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் இருக்கும் போல, முன்ஜென்ம கனெக்ஷன்லாம் இருக்கும் போல, அதனாலதான் இப்படி ஷாக் அடிக்குதுன்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. எப்படியோ அந்த போட்டோ ஷூட்ல ஏடா கூட பண்ணி அந்த போட்டோ செஷன்ல ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ண விடாம தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு, எனக்கு உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்றாரு. என்ன உண்மை அப்படின்னு கேட்க, நான் நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போனை கட் பண்ணிடுறாருங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு வேளை ஷாக் அடிக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறானோ, என்ன நடக்க போதோ அப்படின்ற பதறத்துல வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வருவாருங்க. என்ன உண்மை அப்படின்னு கேட்க, என் கண்ணை பாரு அப்பதான் சொல்லுவேன் அப்படிங்கும் போது ஹீரோயின் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உண்மைன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ சொல்லுவாருங்க, சித்தப்பா சொன்னாரு நம்ம ரெண்டு பேருக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்ட்டு, அதனாலதான் கிட்ட வரும்போதெல்லாம் லைட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இததான் அந்த உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிச்சு விட்டுக்கிறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு, இப்ப நான் டச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது டச் பண்ண போறியா, இப்பதானே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுனாலும் வச்சுக்கலாமே அப்படிங்கும் போது, அதான் என்கேஜ்மெண்டே ஆயிடுச்சல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்றதுக்காக வருவாருங்க. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டக்குன்னு ஹீரோனோட அப்பா வீட்டுக்குள்ள வந்துருவாரு. மாப்பிள்ள நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா மாமா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், மேரேஜ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாருங்க. இப்ப ஹீரோனை டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாக்கு ஒரு மாதிரி கில்ட்டாவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த பையன் கிட்ட உண்மையை மறைச்சு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோன்ட்டு. அதனால ஹீரோவை உட்கார வச்சு உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை உட்கார வச்சு ஹீரோனோட அப்பா எல்லா உண்மையும் சொல்லிடுறாருங்க. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை சைட் அடிச்சுட்டு கவனத்தை செதற விட்டு ஹீரோனோட அப்பா சொன்னது எதுவுமே மண்டையில ஏறி இருக்காது. ஹீரோவே சொல்லிடுறாரு, நீங்க என்ன சொன்னீங்கன்னு என் மண்டையில ஏறல, இன்னொரு நாள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாருங்க. இப்ப திருமணத்துக்கான ஏற்பாடு பண்றாங்க. இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்ப தாலியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. தாலியை கட்டும் போது ஹீரோவோடைய விரல் பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஷாக் அடிக்கும். கரெக்டா? இப்படியாவது இந்த ஒரு சிச்சுவேஷனை மட்டும் கடந்துட்டா ஹீரோக்கு ஹீரோயின் பொண்டாட்டி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராமமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. சோ அந்த தாலி கட்டுற நேரமும் ஒரு ஹீரோ கையில தாலி எடுத்து கொடுக்குறாரு ஐயரு. ஹீரோ பாத்தீங்கன்னா தாலி எடுத்து ஹீரோனுக்கு கட்டும் போது 2 முடிச்சு கைப்படாம கட்டிடுறாருங்க. 3வது முடிச்ச போடும் போது கைப்பற்றுது. நல்லா நறுக்குன்னு அடிச்சிருதுங்க. ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. கரண்ட் அடிச்சது என்னமோ ஹீரோக்கு தான், ஆனா வலிச்சதெல்லாம் அந்த கிராமத்தினர்களுக்கும் வள்ளியோட அம்மாவுக்கும் தான். எதையாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சாகணுமே சொல்லிட்டு சுத்தியும் புத்தியும் பார்த்தா கை கட்டுற தூரத்துல நம்ம போட்டோகிராஃபர் இருக்கிறாரு. ஏண்டா மாப்பிள்ளைக்கு ஷாக் அடிக்கிற அளவுக்காடா உயர தூக்கி போடுவேன்,
பாரு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டோகிராஃபரை திட்டி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு பிரச்சனை வந்துருதுங்க. திருமணம் முடிஞ்ச உடனே அந்த ஓமகுண்டத்தை மணமக்கள் கையை பிடிச்சு சுத்தி வரணும், கரெக்டா? சோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த நிகழ்வை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, தடுக்க முடியல. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோனுடைய சுண்டு விரலை ஹீரோ தொடுவாருங்க. அப்ப எதுவுமே நடக்காது. இவங்க பாட்டுக்கு ப்ராப்பரா அந்த ஹோமகுண்டத்தை சுத்தி வந்துருவாங்க. கரண்டே அடிக்காது. என்னடான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஹீரோனுக்கே புரியல எதனால இப்ப ஷாக் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் தான் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, ஒரு ஆட்டத்தை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த போட்டோகிராஃபருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுங்க. அதனால இவன் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை ஹீரோன் கவனிச்சிருவாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே அவனை மிரட்டுவாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோனை பாத்துருவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இது ஒரு புது விதமான ஸ்டெப்பா இருக்குது, இந்த ஸ்டெப்லயே எல்லாரும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறதுக்காக சைகை காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சைகையவே டான்ஸ் ஸ்டெப்பா மாத்தி எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஹீரோட வீட்டுக்கு பொண்ணு அனுப்பி வைப்பாங்க இல்லையா, அப்ப கூட தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு மாப்ள அப்படின்னு சொல்ல ஹீரோவே சொல்லுவாரு, அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன், பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, அதைத்தானே சொல்ல போறீங்க, நீங்க கவலையே படாதீங்க மாமா, பொண்ணை தங்க மாதிரி நான் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. அது இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் மாப்ள அப்படின்னு சொல்ல, அப்படியா சொல்லுங்க அப்படிங்கும் போது ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே திரும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து நேச்சர் வேற காலிங், குடுகுடுன்னு ஓடி போய் ஒண்ணு கூட்டிட்டு வந்துருவாருங்க. சோ ஒண்ணு கூட்டிட்டு வரதுக்குள்ளேயே அவர் பேசி முடிச்சிருவாரு. அதனால ஹீரோனுடைய அப்பா சொன்னது எதுவுமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த போட்டோகிராஃபர் என்ன பண்றானா, இந்த ஊர் முழுக்க ஆல்ரெடி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்தாங்க இல்லையா, ஹீரோனுடைய போட்டோ போட்டு இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த பொண்ணு ஷாக் அடிப்பா அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டாங்க. ஆனா இந்த கிராமத்தினர்கள் ஒரே ஒரு போட்டோ மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோவை இந்த போட்டோகிராஃபர் பாத்துறாருங்க. இந்த போஸ்டரை இந்த கிராமத்தினர்கள் கிட்ட காட்ட, இந்த கிராமத்தினர்கள்லாம் கல்யாணமே நடந்து முடிச்சிருச்சு, இனி முன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த போட்டோகிராஃபர் அதை போட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைப்பாரு. உடனே கிராமத்தினர்கள் இந்த போட்டோகிராஃபரை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி துரத்திட்டு வரும்போது இந்த போஸ்டரை பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து உடனடியா ஹீரோ கிட்ட இதை கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுவாருங்க. இந்த போஸ்டரை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கதவை தட்டினா ஹீரோ வெளியில வராரு. போட்டோகிராஃபர் இந்த போஸ்டரை கொடுக்க சொன்னாரு, ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு இவர் கையில வாங்குவாரு. பட்டுன்னு இந்த பையன், பசங்க எல்லாம் வந்திருக்கானுங்க, ட்ரீட் வேணும்னு கேக்குறானுங்க, ட்ரீட் வைனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்தாடா 100 ரூபாய் இருக்கு, பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாரு. இந்த போஸ்டரை அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் பால் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஹீரோனை பார்த்ததும் ஹீரோ தன்னிலையை மறந்து ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றதுக்காக போவாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லி தடுக்கிறது, எல்லாத்தையும் சமாளிச்சு நம்மளாதான் வேணும்னு கல்யாணமும் பண்ணிட்டோம், பண்ணி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருப்பாங்க. ஹீரோ கிட்ட வருவாருங்க. பட்டுன்னு ஹீரோயின் ஹீரோவோட நெஞ்சில கைய வைக்க ஹீரோ பறந்து போய் கட்டளை விழுவாருங்க. கட்டளை இடிஞ்சு விழுந்துரும். இந்த சத்தத்தை கேட்டு சித்தப்பா ஹீரோக்கு போன் அடிச்சு, டே மாப்பிள, தீராத கணக்கு திங்கக்கிழமை இருக்கு அப்படின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க, வெளியில சத்தம் கேட்காத மாதிரி என்ஜாய் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஆள் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னு ஹீரோ ஷாக்கா வராரு. அந்த காத்துல போஸ்டர் பறந்து வந்து இவரோட காலடியில விழுங்க. அது என்னன்னு எடுத்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சுட்டே பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் வந்து நிப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு உண்மையிலேயே ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனாலதான் ஊர்க்காரங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட நெருங்கிறதுக்கே பயந்து இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா உண்மையும் ஹீரோக்கு தெரிய வருதுங்க. இப்ப ஹீரோவோட பிரச்சனை அது கிடையாது. இந்த குடும்பத்துல முதல்ல ஆண் குழந்தை யாரு பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 80 ஏக்கரா சொத்து போகுன்னு தாத்தா எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்தி, எப்படி புள்ள பெத்து, எப்படி அந்த சொத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பெருங்கவலையா இருந்துட்டு இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்குள்ள ஃபுல்லா இதே பேச்சுதாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள கட்டல் உடையிற அளவுக்கு ஹீரோ ஜாலியா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பைக் எடுத்துட்டு வெளியில கிளம்புவாருங்க. ஹீரோட தலைமுடி எல்லாம் சந்திரமுகி படத்துல வர முருகேசாவோடைய தலைமுடி மாதிரியே இருக்கும். வீட்டுக்குள்ளதான் இந்த டாபிக் பரவி இருக்குன்னு பார்த்தா இன்டர்நெட்டை விட வேகமா ஊருக்குள்ள ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டளை உடைச்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் பரவிட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, நீ என்ன தொடவே மாட்டேன்ற, அதனாலதான் நான் உன வேணான்னு வேற ஒரு ஆளை வந்து கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுச்சு இல்லையா, அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவனை நான் விட்டுருக்கவே மாட்டேனே அப்படின்ட்டு. தலைவனுக்கு நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு தலைவனுக்கு மட்டும் தானே தெரியும். இப்போ நம்ம ஹீரோ சித்தப்பாவை தேடி போறாருங்க. நேற்று ராத்திரி என்ன நடந்தது தெரியுமாயா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க மீட் பண்ண போகும்போது போட்டோ ஷூட் பண்ணும்போது லைட்டா ஷாக் அடிச்சிருக்கு இல்லையா, அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப சித்தப்பா சொல்றாரு, ஆமாடா, நீ கல்யாணம் மூச்சு போகும்போது உன்னோட மாமனார் கூட இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரே, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ யோசனை பண்றாரு, மாமனார் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஒண்ணு கடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாருங்க. யோ 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 சித்தப்பா, என்னயா சொல்ற நீ, நானாவது கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பையா, நீதாயா மாவீரன், ராம் சரண், காஜல் அகர்வால்னு ஏதேதோ சொல்லி என்னைய பயங்கரமா குழப்பி விட்டையா அப்படின்னு புலம்புறாருங்க. இப்ப ஹீரோயின் புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. புகுந்த வீட்டுல பிரச்சனை இருக்குதுங்க. ஆண்கள் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பெண்கள் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையே இல்லை அப்படின்றது தெரிய வருது. என்னோட கல்யாண நிகழ்ச்சியிலையும் பார்த்தேன், என்கேஜ்மெண்ட்லயும் பார்த்தேன்,
உங்களுக்குள்ளலாம் ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி தான் தெரியுது, சும்மா பேருக்குன்னு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் இதை சரி பண்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட 2 அத்தைங்களுக்கும் மருதாணியை வச்சு விட்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் 2 மாமனார் கையிலையும் கொடுத்து, இந்த மாதிரி உங்க பொண்டாட்டிங்க கையில மருதாணி வச்சிருக்காங்க, நீங்க தான் வந்து உங்க பொண்டாட்டிங்களுக்கு ஊட்டி விடணும், பக்கத்துல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, இது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அவங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்க பையன் சப்தகிரி என்னடானா அவன் போக்குல அவன் இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கான், வீட்டுல பொம்பளைங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க இந்நேரம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, யாருக்கும் எந்த கவலையுமே இல்லாம இருந்துச்சுன்னா இந்த குடும்பம் எப்படி உருப்படும், அதனால எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் மட்டையா இருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நாங்களும் கூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பாருங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் வருவாங்க. ஹீரோனை பார்த்ததும் மாமியாருங்க முதல் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்ல, எது ஊட்டி விடுறதா அப்படின்னு ஹீரோ ஷாக்கா வராரு. பொண்டாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாதான் இவர் பறந்துருவாராச்சே, அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. ஆனா அவங்க கம்பல் பண்ணி ஊட்டி விட சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஊட்டி விடுறதுக்காக வராரு. பார்த்தா ஒண்ணுமே ஆகலங்க. மறுபடியும் ஊட்டி விடுறாரு, ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருச்சு போயிடுறாங்க. கல்யாணத்தப்ப கை பிடிக்கும் போதும் ஷாக் அடிக்கல, இப்போ ஊட்டி விடும் போதும் ஷாக் அடிக்கல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனோட ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சப்தகிரி, அதாவது ஹீரோடைய தம்பி, ஒரு சேட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட காவோஜி காவோஜி அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அப்படின்னா என்னடா அப்படின்ற மாதிரி அம்மாவும் சித்தியும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, காவோஜினா சாப்பிடுங்கன்னு அர்த்தம், உங்க பையன் சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்ப ஹீரோனை பாக்குறதுக்காக போவாரு. இப்ப ஹீரோன் தூங்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விடும் போது ஷாக் அடிக்கலானா நம்ம என்ன பண்ணாலும் ஷாக் அடிக்காதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போய் டச் பண்ணிடுறாருங்க. டச் பண்ண உடனே மறுபடியும் ஷாக் அடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரிலேஷன்ஷிப்ல விரிசல் அப்படின்றது ஏற்படுது. கோயிலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. வீட்டுல இருக்கிறவங்க கம்பல் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இப்போ இவங்க கோயிலுக்கு போகும்போது அங்க இந்த ஆப்போசிட் கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோட மனைவியும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாமி கும்பிட வந்திருக்கிறோம், சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு கோயிலுக்குள்ள போயிருவாருங்க. ஆனா இவங்க சுத்தி சுத்தி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஹீரோனுக்கும் கோவத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பிரேயர் பண்ணிட்டு இவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போவாங்க. போய் முகத்துல துணியை கட்டிட்டு வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. பேசிக்கா ஹீரோயின் டச் பண்ணாலே அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு ஃபைட் பண்றதுக்கும் தெரியுங்க. சின்ன வயசுலயே டிவில வர ரெஸ்லிங் மேட்ச் எல்லாம் பார்த்து தனிப்பட்ட முறையிலேயே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது இங்க யூஸ் ஆகுது. அடியை வாங்கிட்டு எல்லாரும் தெரிச்சடிச்சு ஓடுறானுங்க. சோ இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் முகத்துல இருக்கக்கூடிய துணியை கட்டிட்டு திரும்பவும் வந்துருவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே யார் அந்த பொண்ணு, யார் இவங்களை அட்டாக் பண்ணதுன்னு தெரியாது. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோக்கு இதெல்லாம் பண்ணது ஹீரோயின் தான் தெரியும். இதுதான் நீ பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதா அப்படின்னு கேட்க ஹீரோயின் கண்ணடிச்சு வெக்கப்பட்டு சிரிப்பாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தொடாமே காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கு வேணுன்ற உதவி எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கஞ்சத்தனமான ஆளு அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு பணம் இருக்கும், ஆனா மனம் இருக்காது. ஹீரோயின் பக்கத்துல இருந்து பணம் எல்லாம் கொடுத்து உதவி செய்ய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை ஒரு நல்ல மனுஷனா மாத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோன் இந்த ஃபேமிலி கூடயும் செட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சப்தகிரியோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு பிரெக்னன்ட் லேடியை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இல்லையா, அந்த பொண்ணுகிட்டயும் ஒவ்வொரு முறையும் ஹீரோன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பதிலே சொல்லாதுங்க. அதே சமயம் ஹீரோவுடைய எலெக்ஷன் வேலைகள்லயும் தலையிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாக்கு சேகரிக்கிறதுக்காக களத்துல எல்லாம் இறங்குவாங்க. வழக்கம் போல இந்த ஆப்பனன்ட் ஆளுங்க வந்து உன் புருஷங்க நீ வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கலனாலும் நான் ரோடு போட்டு தரேன் அப்படின்னு என் புருஷன் வாக்கு கொடுத்தாரு, சொன்னதை செஞ்சாரு. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க கிட்ட பதிலே இல்லைங்க. அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சப்தகிரி தன்னோட மனைவிக்கு வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரன்ட்டே போயிட்டு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறாருங்க. அந்த கட்சிக்காரங்களையும் இன்வைட் பண்றாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. இப்ப வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு அந்த சேட்டு பொண்ணோட வீட்டுல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்த வந்து காசு கொடு காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் அப்புறம் தரேன் அப்படின்னு இந்த சப்தகிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். யார் இது அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த பொண்ணோட அண்ணா அப்படின்ற மாதிரி சப்தகிரி சொல்லுவான். சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் எந்திரிச்சு பிரச்சனையை சொல்லிடுறாருங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணும் உங்க பையனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது. இதோ அண்ணான்னு சொன்னா பாத்தீங்களா, அவங்களும் அந்த பொண்ணும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவன் காசு தரேன் கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். காசு இப்ப தரமாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிருதுங்க. அதாவது எப்படியும் இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய காரணம் காட்டி சொத்துக்களை எல்லாம் தான் பேர்ல மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இருந்திருக்காங்க. இது சம்பந்தமா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுங்க. ஒருத்தன் கத்தியெல்லாம் எடுத்துட்டு குத்துறதுக்காக வந்துடுறான். சோ அந்த சிச்சுவேஷன்ல தன்னோட புருஷனை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் தன்னோட புருஷன் மேல கைய வச்சிடறாங்க. புருஷன் பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அந்த அடியாட்களுக்கெல்லாம் தோணுது, அன்னைக்கு கோயில்ல இந்த பொண்ணு தானே நம்மள அட்டாக் பண்ணது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஹீரோனை பாத்தீங்கன்னா ரவுடி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நேமை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த குடும்பம் விளங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் கிட்ட 25 லட்சம் ரூபாய் டவுரி கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த அடியாட்கள் போட்டு கொடுத்துறாங்க. அதே சமயம் ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துறாங்க. அதுவும் அந்த 80 ஏக்கராக்காக. இப்ப ஹீரோ நடு ராத்திரி வீட்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆயிருதுங்க. வரதட்சணை வாங்கினியா அப்படின்னு கேட்டா ஆமா உன்னை தாங்கணும்னா வாங்கிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லி இருந்திருக்காரு. பதிலுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ண கிடையாது, நீ குழந்தை பெத்து அந்த 80 ஏக்கராவை அடிக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் ஆகி இனி நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேக தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. ஹீரோயின் கிராமத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற தாத்தா வந்து சொல்லுவாரு, என்னதான் நீ பிசிக்கலா இங்க இருந்தாலும் உன்னோட மனநல எல்லாமே அவன் கிட்ட தான் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நீ எப்படி அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறியோ அது மாதிரி உன்னை எதிர்பார்த்து அவன் காத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து சேருங்க அப்படின்னு மாதிரி ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சித்தப்பா கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம் சித்தப்பா, எனக்கு அவதான் முக்கியம்னு எனக்கு தோணுது, நான் பேசாம நான் அவ கூடயே இருந்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரு பேசிக்கிட்டு இருப்பாருங்க. ஆக மொத்தத்துல 2 பேருக்குமே காதல் இருக்குது. ஆனா இடையில ஈகோ அப்படின்ற விஷயம் இவங்க 2 பேர்த்த சேர விடாம தடுக்குதுங்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட மாமனாரை கூட்டிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்து, மாமா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்ப இருந்து இவளுக்கு இந்த மாதிரி ஷாக் அடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு கேட்க, அப்பதான் மாமனார் கதை சொல்றாருங்க. ஹீரோட அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது இவங்க காட்டு வழியில நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ பிரெக்னன்சி பெயின் அதிகமா இருந்திருக்கும். ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல வேகமா காத்து அடிச்சு மின்னல் அடிச்சிருக்குதுங்க. அந்த மின்னல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோடைய அம்மாவை தாக்கிருச்சு. ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்திருந்திருக்காங்க. போய் பார்த்தா அம்மா உயிரோட தான் இருந்திருப்பாங்க. உடனடியா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருப்பாங்க. குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா அந்த குழந்தைய டாக்டர்னால நர்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலுமே தொட முடியலங்க. தொட்டா ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வினோதமான கேஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட அப்பா வந்து என்ன ஏதுன்னு பாப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம பெத்துட்டோம், ஆனா குழந்தைய தொடவே முடியாது அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா மனைவி அது எல்லாத்தையும் மீறி குழந்தைய தூக்குவாங்க. அம்மாவோட பாசத்தினால அந்த குழந்தை ஷாக் அடிக்காது. அந்த டைம்ல எல்லாம் யாரு தொட்டாலும் தூக்குனாலும் ஷாக் அடிக்காதுங்க. நார்மலா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இவங்க எதை தொட்டாலும் அந்த பொருள் டேமேஜ் ஆயிருது, ஷாக் அடிச்சிருது. யாரை தொட்டாலும் ஷாக் அடிச்சிருது. சோ அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருதுங்க. அம்மா உயிரோட இருந்த டைம்ல எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல இருந்தது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி யாரை தொட்டாலும் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. இதுக்கு கியூரே இல்ல, அவங்க அம்மானால மட்டும்தான் இதை குணப்படுத்த முடியும், அம்மா தான் இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்றாரு. அங்க கட் பண்ணா சப்தகிரி இருக்கான் இல்லையா ஹீரோட தம்பி, அவன் ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கட்சி ஆட்கள் எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு சப்தகிரியை பத்தியும் ஹீரோ பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் தெரிய வரும், இந்த கட்சிக்காரனோட ஸ்ட்ராட்டஜி தாங்க இது. அந்த குடும்பத்துல தானே ஜெயிக்கிற ஒரு ஆள் இருந்துட்டு இருக்கான். சோ குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பி விட்டுட்டா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்தகிரிக்கும் தப்பு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தன்னோட வழியிலேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சோ இதை அடியாட்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட சப்தகிரி போய் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த கட்சிக்காரன் பாத்தீங்கன்னா சப்தகிரியை அங்க கட்டி போட்டு வச்சிடறான். இந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துக்கு சித்தப்பாவும் நம்ம ஹீரோ வந்து அந்த அடியாட்களை எல்லாம் அடிச்சு நம்ம சப்தகிரியை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்ப இவங்க குடும்பமா பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, சோ இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க குடும்பமா ஒன்னு சேர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோட அம்மா சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேருமே உங்க சுயநலத்துக்காக திருமணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. உன்னை நம்பி வீட்டுக்கு வந்த பொண்ணு எதை எதிர்பார்த்து இந்த வீட்டுக்கு வந்தா, வந்ததுல இருந்து அவனால ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா, எத்தனை விஷயங்களை மாத்திருக்கா தெரியுமா, அதெல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ளேயே சுயநலமா இருக்கிற நீங்க இந்த வில்லேஜுக்கு நீங்க என்ன பண்ணிர போறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்க ஹீரோக்கு அது பயங்கரமா உரைக்கனோட மனக்கண்ணையே திறந்துட்டீங்க, நான் உடனடியா போய் அவளை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுங்க. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து அளவே இல்ல, மூச்சே இல்லைங்க. எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனு போய் அழுதுட்டு அந்த குழந்தைய தொட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ரிட்டர்ன் வந்த உடனே அந்த குழந்தை பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கும். அப்ப அந்த கிராமமே ஹீரோனை பார்ப்பாங்க. ஹீரோயின் தொட்ட உடனே ஹீரோனோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்பார்க் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல பாஞ்சு அந்த குழந்தைக்கு மூச்சு வர வச்சிருக்கும். இந்த கிராமத்துக்கே ஹீரோயினால ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு குழந்தையோட உயிரை பொழைக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோட மொத்த ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் கோவத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில பேசுவாங்க. இங்க நிறைய பேர்த்தோட உயிரை நீ காப்பாத்திருக்கேன்லாம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். உண்மை சொல்ல போனா இதே விஷயத்த நீ அமெரிக்கால போய் பண்ணிருந்தீங்கன்னா உன்னை சூப்பர் உமன் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோ உண்மை ஒத்துக்குவாரு. ஆக்சுவலா என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சொத்துக்கள் எங்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும்லாம் நான் நினைச்சேன். பட் உண்மை சொல்லணும்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிருது. மனப்பூர்வமா உன்னை ஆசைப்பட்டு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். அதுல நான் எந்த ஏமாத்து வேலையும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுவாருங்க. ஆனாலும் ஹீரோயின் வர மாதிரி இல்ல, ரொம்ப எமோஷனலா பேசிட்டு ஹீரோ கிளம்பிடுவாரு. வீட்டுக்கு வெளியில போய் நின்னுட்டு நிலா வச்சு ஒரு கவிதை சொல்லுவாரு. அந்த கவிதை பாத்தீங்கன்னா அம்மா சின்ன வயசா சோறு ஓட்டும் போது ஹீரோனுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவாரு. டக்குன்னு ஹீரோனுக்கு அம்மா ஞாபகம் வந்துடும்.
குடுகுடுன்னு ஓடி வந்து நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்பதான் இவங்க அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்த கவனிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோன் இந்த வாட்டி ஹீரோவை கட்டி பிடிச்சும் ஷாக் அடிக்கவே இல்லை. ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்னு இப்பதான் இவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோனுக்கு அவங்க அம்மா பாசம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்ப ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் வந்துட்டு வெளியில வராம இருந்துட்டு இருந்துச்சு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அது மீண்டும் வெளியில வர ஆரம்பிச்சது. கல்யாண டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மணமேடையை சுத்தி வரும்போது அம்மா இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அம்மாவை நினைச்சிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சு சுத்தி வந்திருந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த டைம்ல கரண்ட் அடிச்சிருந்திருக்காது. இப்ப அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவோட பாசத்தை ஹீரோ கிட்ட ஹீரோயின் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அடிக்கல, எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. இந்த பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் யாரை தொட்டாலுமே யாருக்குமே ஷாக் அடிக்கிறதே கிடையாதுங்க. ஷாக் அடிக்கிறதே நின்றுது. அதுக்கப்புறம் இவங்க குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு குழந்தையும் பெத்துக்கிறாங்க. அது ஆண் குழந்தைன்னு டாக்டர் சொல்லிட்டு வெளியில வராரு. டாக்டரோட முடியெல்லாம் ஒரு மாதிரி நெட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் சோர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த பவர் வந்துருச்சுங்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக்காவ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோடைய தம்பி சப்தகிரி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் ஃப்ரெண்டும் அந்த மேக்கப் பொண்ணை பாக்குறதுக்காக கூட்டு வராங்க. அந்த மேக்கப் பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு மாப்பிள்ள ஓகே அப்படின்னு சொல்ல சப்தகிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களை சொல்லல சித்தப்பாவை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பாவை அந்த பொண்ணு ஓகே பண்ணிருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் குழந்தைய கொண்டு போய் அந்த வக்கீல் கிட்ட கொடுத்தா வக்கீலுக்கே ஷாக் அடிச்சிருது. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி உங்களுக்கு தான் குழந்தை வந்துருச்சுல, உங்களுக்கு தான் இந்த சொத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.